புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் உள்ள தீமைகள் குறித்த விழிப்புணர்வை இளம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்துவது தற்போது அவசியமாக இருப்பதாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் பெண் குழந்தைகள் இல்லத்தில் புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகள் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதிலிருந்து வெளிவருவது குறித்து தத்ரூப நாடகம் மற்றும் நடனங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசினார். அப்போது பேசிய அவர், தற்போது திரையரங்குகளில் திரைப்படத்திற்கு முன்பாக காட்சியிடும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த காட்சியில் காட்டப்படும் படங்கள் மிகுந்த பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சிலர் தெரிவிப்பதாக கூறிய அவர், ஆனால் அதுபோன்ற பயத்தை ஏற்படும் காட்சிகளை சிறுவயது மாணவர்கள் பார்ப்பதால் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரிப்பதாக சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், போதைப் பொருள் மற்றும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்பட்ட புற்றுநோயாளிகள் படும் துன்பங்களை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாணவர்கள் பார்ப்பது கூட ஒரு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழித்தாலே குற்றங்கள் குறைய வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், போதைப் பொருட்கள் பழக்கம், அதனைத் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது என ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், போதைப் பொருட்களை ஒழித்தாலே குற்றம் குறைவதோடு உடல் நலமும் நன்றாக இருக்கும் என கூறினார். புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளிகளில் அதிகம் நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அஸ்ராம் மெட்ரிக் பள்ளி நிர்வாகி கௌரி உதயேந்திரன், மருத்துவர்கள் ஹேமா, விஷ்ணு மற்றும் கோவை புதூர் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் ஜீவானந்தம், குணசீலன் மற்றும் குழந்தைகள் நல குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு மிக தேவையான ஒன்று. வருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது, அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும் போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸ் எங்கிருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியா, அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம், அக்யூட் கேர் டீம் போய் அங்கு தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷண்ட்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய